எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 இல்லை நிறைய பேருடைய இது வந்துட்டு இந்த 24வது வருஷத்துக்கு உள்ள ராசி பலன்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்துட்டு ஓகே, அது தனி, அது அவாவாளுடைய இஷ்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எது என்ன சொன்னாலும் சரி, நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதுதான் வேலை செய்யும். அதை நம்ம எப்பொழுதுமே மனசில் இருத்திக்கணும். இன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராகு தசையை பற்றி பார்க்க போகிறோம். ராகு தசைனால எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயம்தான், ஆக்சுவலாக பயம்தான். ஏன் அப்படின்னு கேட்டால், அது ஒரு நிழல் கிரகம். அந்த ராகு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பாதிச்சுடுவார். அதான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட்ல மைனஸ் பாயிண்ட் நம்மளுடைய பெரிய தலைவலியே அதுதான். ஏன் அப்படின்னா, அவர் அதோடைய அதுக்குள்ள ஆகர்ஷண சக்தி அப்படி. அந்த எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோடைய தன்மைகளை அவர் எடுத்து, அதை விட பிரம்மாண்டம், பொய் திரட்டு எல்லாம் பிரம்மாண்டம் தான். சாதாரணது எதுவுமே அவளுக்கு சரியாகாது. ராகு தசையில் நடக்கிற வாளுக்கு சாதாரணது எதுவுமே நடக்காது. ஆனால் இந்த அசுப கிரகங்களான ராகுவும் சனி பகவானும் கொடுப்பது போல் யாரும் கொடுக்க மாட்டான். இவர் கொடுத்து ரெண்டு பேருமே நம்மளுக்கு கர்ம வினை என்னன்னா இருந்ததுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிடிங்க. ராகு தசையில் தான் கல்யாணமாகும், சனி ஏழரை சனி காலங்களில் தான் கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும். ஏன்னா ஏன் ஏழரை சனி காலத்தில் குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அவர் தான் கர்மக்காரகன். ஒருத்தருக்கு 10ல் சனி பகவான் உட்காந்தாருன்னா அவர் கர்மக்காரகன். ஒன்றா அவருக்கு ப்ரமோஷன்ஸ், அவருடைய தொழில்கள் ரொம்ப நன்னா இருக்கும். என்ன இல்லைன்னா பெற்றோர்களுக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டி வந்துடும். அதுதான் சனி பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தான் ராகு. பிரம்மாண்டம், எதுவுமே சாதாரணப்பட்ட காரியமே கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்குற மால், சினிப்ளெக்ஸ், இது எல்லாமே பிரம்மாண்டம் தான். ராகு தசையில் இருக்கிறவன் சாதாரணமாகவே பேச மாட்டான். அவன் 1 கோடி குறைஞ்சி சீக்கு குறைஞ்சி பேசவே மாட்டான். யாருக்கெல்லாம் ராகு தசை ஓடுறதோ அவள் இது பண்ணவே மாட்டான். ஆனால் இந்த நட்சத்திரம் இருக்கே, திருவாதிரை, சுவாதி, சதயன், அது டிஃப்ரெண்ட். திருவாதிரை அப்படியும் போகும் இப்படியும் போகும், சுவாதி ஒரே நிலையில் நிற்கும், சதயத்தை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ராகுவோட நட்சத்திரங்கள். இன்னைக்கு ராகு தசையில் என்ன புக்தி நடந்தால் என்ன என்ன பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுற ஸ்ரத்தையில் தான் சரியாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ராகு தசை, இது ரொம்ப பெரிய ஒரு விலை பிடிச்ச ஒரு ஐட்டம், தங்க பாத்திரம் தானம். ஓகேவா? தான் நான் சொன்னேனே, அவர் எல்லாமே பிரம்மாண்டம் தான். ராகு தசையில் ராகு புக்தியில் என்னன்னா தங்க பாத்திரம் ப்ளஸ் நாகம். இதனால தான் அந்த கோவிலில் போயிட்டு ராகு காலத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கேற்றுறோம். இந்த துர்க்கைக்கு விளக்கேற்றுறவா நீங்கள் போய் விளக்கேற்றுங்கோ. ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தால் ஏற்றுறேன்னு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பு. அவ்வளோ சிட்ரிக் ஆசிட் அந்த இடத்துல போகுது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகனி. ஒரு பெரியவாளை பார்க்க போகிறோன்னா ஒரு எலுமிச்சம்பழம் போகும். நம்ம திலானா மோகனாம்பாளில் வைத்தி கொண்டு வரா போல தான், அவ்வளோ பவர்ஃபுல் எலுமிச்சம்பழம். அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை கோவிலில் பூஜாரியே சொல்கிறார். இது அவர் ஏன் அப்படி சொல்கிறாருலாம் எனக்கு தெரியாது. அவரே சூளத்தில் குத்த சொல்கிறார். எலுமிச்சம்பழம் மாலை, அதை விட ரொம்ப மோசம் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது. தயவு செய்து போடாதீங்க. லேடிஸ் தான் போடுற, உங்கள் எல்லாருக்கும் யூட்ரஸ் ப்ராப்ளம். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடியே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி அகைன். கோவிலுக்கு போங்கோ, மண்ணில் விளக்கு வாங்கிக்கோங்கோ, அதில் தீபம் போடுங்கோ. போகும்போதே எல்லாமே நீங்களே கொண்டு போங்கோ, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்கோ. ஸோ ராகு காலத்தில் போய் விளக்கு போடுற வாழ்க்குள்ள அட்வைஸ் நிற்குது. அடுத்தது ராகு தசையில் குரு புத்தி. அதுக்கு பொன், குரு அப்படின்னாலே பொன்னன். அப்புறம் ருத்ர ஜபம். எல்லாத்துலேயுமே வரும்பொழுது எந்த இதானாலும் பாருங்கள், ஒன்றா அம்பாள் இல்லைன்னா சிவன்.
இவா தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பரிகாரமாக இருப்பா. அப்போ நம்ம ஒருக்கா பேசியிருக்கோம், நவக்கிரகங்கள் வந்து ஏன் பெருமாள் கோவிலில் இல்லை, நவக்கிரக சந்நிதி இல்லை. வைஷ்ணவாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் தான் எல்லாமே. அதனால அவளுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து நவக்கிரகங்கள் வந்து அவளை தொல்லை பண்ணாது. என்னன்னா விஷ்ணு வந்து காக்கிற கடவுள். அதனால வைஷ்ணவாளுடைய கோவில்களில் நவக்கிரக சன்னதி இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. கோயம்புத்தூரில் ராமர் கோவில் இருக்குது, ராம்நகரில். அந்த ராமர் கோவிலில் நவக்கிரக சன்னதி உண்டு. அங்கே வந்து இப்போ சிவனையும் வச்சுருக்கா. சிவனையும் வச்சு அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறது, பிரதோஷம்லாம் சூப்பராக நடக்குது, ரொம்ப அழகாக நடக்கிறது. ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊரில் டிஃப்ரெண்ட் வந்துட்டு ராமர் கோவிலில் நவக்கிரக சன்னதி. வைஷ்ணவா தான் பூஜை பண்ணுறார், பயங்கர மாமா தான் பூஜை பண்ணுறார். அதுக்கு அடுத்து ராகு தசையில் சனி புக்தி. ராகுனாலே அம்பாள் தான், துர்கை தான். துர்கா ஜபம், மிருத்யுஞ்சய ஜபம், அஸ்வத்தாம பூஜை. அஸ்வத்தாம பூஜை, அஸ்வத்தாம பூஜைன்னா என்னென்னா அஸ்வத்த நாராயணோட மந்திர ஜபம். மினிமம் 7 பேரை வச்சு பண்ணணும். 7 பேர் வச்சு பண்ணுறது தான் விசேஷம். வெறும் ஜபம் மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து 81 வயசு கழிஞ்சு சதாபிஷேகம்லாம் கழிஞ்ச அப்புறம் அடுத்து வர 2-3 வருஷங்கள் எங்கள் அப்பாவுக்காக அஸ்வத்த ஜபம் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு 7 பிராமணா வருவா. ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அப்பாவுக்காக பண்ணியிருக்கேன். ஏன் ராகு தசையில் சனி புக்தி, 2 பேருமே டெஸ்ட்ராயர். அதனால அதுக்கு அடுத்தது ராகு தசையில் புத புக்தி, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், அப்புறம் விஷ்ணு விக்கிரக தானம். இந்த விக்கிரக தானத்தை வந்து நான் அதிகம் என்கரேஜ் பண்ணுறதில்லை. ஏன்னா நம்ம கொடுத்த அப்புறம் வந்து அதை பூஜை பண்ணணும். அதுக்கு பதிலாக சஹஸ்ரநாமம் கேட்டு விடலாம், ஜெபிச்சு விடலாம் கேட்க கேட்க. பிகாஸ் அவர் வந்து ஒரு 18 வருஷம் இருக்க போகிறார். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் காணாப்பாடம் ஆகிடும். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். அடுத்தது ராகு தசையில் கேது புக்தி, நாக பூஜை, நாக விக்கிரக தானம். அகெயின் இந்த சர்ப்பம் வச்சுக்கிறது இப்போ நம்மாத்துல இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதில் வச்சுட்டுருக்கோம், வெள்ளியில் வச்சுட்டுருக்கோம். சின்னதாக பூஜை நடக்கிறது. அதர்வைஸ் பூஜை நடக்காத இடத்துல நம்ம பித்தளையிலையோ எதுலையோ வாங்கி கொடுத்தோன்னா அது அத்தனை சிறக்காது. அடுத்தது ராகு தசை சுக்ர புக்தி, லக்ஷ்மி பூஜை, பசு தானம். என்ன காரணம் கேட்டால் ராகு தசை சுக்ர புக்திக்கு ஏன் பசு தானம் சொல்கிறோன்னா, கல்யாணம் சிறப்பு நின்று போயிருக்கும், அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கா. அதனால அந்த 5ஆம் இடத்தை பார்த்துட்டு அதுக்கு பசுதானம் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ராகு தசை சூரிய புக்தி, சூரிய நமஸ்காரம், எள் தானம், பொன் மலர் தானம். எள் தானம் கூட பண்ணிடலாம். சூரிய நமஸ்காரம் பெஸ்ட். சூரிய நமஸ்காரம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அவாவாளுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு காலம்பரை 6 மணிக்கு 21 நமஸ்காரம். நீங்கள் யோகா போஸ்டர்லாம் வேண்டாம், சாஷ்டாங்க நமஸ்காரம். இதை பண்ணும் பொழுது ராகுதசை சூரிய புத்தி நடுவும் டெய்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூரிய பகவான் தான் நம்மளோட வேலைக்கு காரணம். அதனால அடுத்தது சந்திர புக்தி, அகைன் மிருத்யுஞ்சய ஜபம். ஏன் மிருத்யுஞ்சய ஜபம்? ராகு வந்து மனசுக்காரகன். அது கூட சந்திரன் கூட சேர்ந்தான்னா அவனை இன்னும் அலபாய விட்டுருவான். அதனால மிருத்யுஞ்சய ஜபம். சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி. அதனால மிருத்யுஞ்சய ஜபம். அடுத்தது ராகு தசை செவ்வாய் புக்தி, அகைன் சுப்பிரமணிய பூஜை, நாக விக்கிரக தானம். இதோட இந்த ராகு தசை முடியறது. ராகு தசை பயமுறுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் டோட்டலாகவே எப்பொழுதுமே ராகு தசை டோட்டல் நடக்கும் பொழுது எந்த புக்தி என்ன நடந்தாலுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ஆற்றுலேயே விளக்கு போட்டுக்கலாம். ஆற்றுலேயே விளக்கு போட்டுக்கலாம். பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்படாதீங்க. ஆனால் ஆசைப்பட வச்சுடுவார். ஆசைப்பட கண்டிப்பாக வைப்பார். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அம்பாளுடைய ஜபம் மட்டும்தான். துர்கா ஜபம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் நான் புற்றுக்கு வந்து பால் கொடுக்குறது, பால் விடுறது, அந்த பூஜைகளை பண்ணுறது, அது எல்லாமே நல்லதை கொடுக்கும். அடுத்தது
நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா, இதை விட சுந்தரகாண்டது ராமாயணம் படிக்கிறது எப்படி, இந்தந்த தசா புத்திகளுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு. ராகு தசை அப்படின்னால யுத்த காண்டம் 75-50, லக்ஷ்மணன் பிழைத்தல், நாகபாச விமோசனம், இது எல்லாமே வந்து 3 வேளையும் பண்ணணும். தேன் அல்லது அப்பம் நைவேத்தியத்துக்கு. அடுத்தது ராகு தசையில் குரு புக்தி, கிஷ்கிந்தா காண்டம், அதில் 26வது சர்க்கம். என்ன கட்டம் அப்படின்னு கேட்டால் சுக்ரீவனோட பட்டாபிஷேகம், அதுக்கு வாழைப்பழம் நைவேத்தியம், 3 வேளையும் படிக்கணும். அடுத்து ராகு தசையில் சனி புக்தி, சுந்தரகாண்டம் 47வது சர்க்கம், அக்ஷகுமாரனின் வதம், தேன் நாவல் பழம், 3 வேளையும் படிக்கணும். ராகு தசை புதன் புத்தி, யுத்த காண்டம் 120 சர்க்கம், வானரங்கள் உயிர் பெறல், அதில் 3 வேளை திராட்சை வந்துட்டு அதோடைய நைவேத்தியம். அடுத்தது ராகு தசையில் கேது புக்தி, பாலகாண்டம் 76வது சர்க்கம், ராம பரசுராம சம்வாதம், 3 வேளையும் தேங்காய் தான் நைவேத்தியம். அடுத்தது ராகு தசையில் சுக்ர புக்தி, சுந்தரகாண்டம் 65, சூடாமணியை கொடுத்தல், 3 வேளை கற்கண்டு. நம்ம வந்து அதில் பார்த்தோம், பரிகாரங்களில் பார்த்தோம் பசுதானம். இங்கே வந்து சூடாமணி, பெண் சம்பந்தப்பட்ட சீதையை வந்து பார்த்து விடுறாரு, சூடாமணியை கொடுக்குறார். அப்போ இந்த கல்யாணத்தில் வந்து இந்த மோதிரம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு இதாக தான் இவன் வந்து இந்த சூடாமணி கொடுக்கத்தில் வந்துட்டு ஒரு பாராயணமாக படிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராகு சூரியன், பாலகாண்டம், சீதா கல்யாணம், 3 வேளை கரும்பு. ஏன் கரும்பு சொல்கிறோம்? அவர் வந்து ராஜமாதங்கி உபாசகர் ராமர், அதனால கரும்பு நைவேத்தியம். அடுத்தது கோதண்டராமர் அல்லவா. அடுத்தது ராகு தசையில் சந்திரபுக்தி, உத்தரகாண்டம் 31வது சர்க்கம், ராவணன் கார்த்தவீரியனிடம் தோல்வியடைதல், 3 வேளை பால் வந்து நைவேத்தியம். அடுத்தது ராகு தசையில் செவ்வாய் புத்தி, உத்தரகாண்டம் சர்க்கம் 16, ராவணன் கைலாசத்தை பெயர்த்தல், 3 வேளை சக்கரை பொங்கல். ஏன் செவ்வாயில் எடுக்கிறார் அப்படின்னா அப்போ தான் அவரோட வீர பராக்கிரமம் தெரியும். செவ்வாய்க்கு வந்து அப்படி ஒரு பவர். அதனால் ராகு தசையில் செவ்வாய் புத்தியில் நம்ம வந்து ராவணன் கைலாசத்தை பெயர்த்தலை படித்தோன்னா அந்த மாதிரி ராகு தசையை காத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. நாளைக்கு அடுத்த தசையை பற்றி பேசுவோம். அடுத்தது குரு தசை. நன்றி, வணக்கம்.